அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்குற மாதிரி உங்களுடைய கைகளுடைய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குணங்கள், பண்புகள், உங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சாமுத்திரிகா லட்சணத்தின்படி ஒருத்தருடைய அங்க அமைப்பை வைத்து அவருடைய குணாதிசயங்கள் சொல்ல முடியும். அதே போல் உங்களுடைய கையின் அமைப்பை வைத்து உங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சாமுத்திரிகா லட்சணத்தின்படி ஒருவருடைய அமைப்பை வைத்து அவருடைய பண்புகள் மற்றும் குணங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும். அந்த வகையில் நம் கை விரல்கள் மூடிய நிலையில் இருக்கும் வகையை வைத்து ஒரு மனிதனுடைய பண்புகளும் குணங்களும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கும் வகை. இந்த வகையை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புடையவர்கள் மிகவும் எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், ரொம்பவும் சக்தி படைத்த, மிகவும் உற்சாகம் நிறைந்த, ரொம்ப வலிமையான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இவர் திகழ்வார். நாலேஜ், இன்ஃபர்மேஷன்ஸ், படிக்கும் திறன், ஒரு விஷயத்தை கற்றுக்கிற ஒரு விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும், புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணி பார்க்கணும், அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், அது ஒரு தடவையாவது நாம் செஞ்சு பார்க்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதே போல் டிவி முன்னாடி உட்காந்து தன் நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு சோம்பேறியான பர்சன் இவர் கிடையாது. ப்ராக்டிக்கலாக வெளியே போயிட்டு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இவர் இருப்பார். மிகவும் ஸ்ட்ராங், மிகவும் வலிமையான உடல் அமைப்பும் மன வலிமையும் இவர் உடையவர். மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகவும் இரக்க பண்பு கொண்ட ஒரு மனிதராகவும் இவர் இருப்பார். இவர் சொல்கிறத விட செய்யறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். சொல் பேச்சை விட செயல் வீரராக இவர் திகழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் இவருடைய நம்பகத்தன்மை, இவர்களுடைய கருணை, இவருடைய பொறுமை, இதெல்லாம் இவர்கிட்ட இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயம், இவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்து தானும் அதுபோல் நல்ல குணங்களும் நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இவர் மீது அதிகமான மரியாதையும் செலுத்துவாங்க. இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா இதுபோல் அமைப்புள்ள ஒரு நபருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டவிரல் உள்ளிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் நாகரிகமான விஷயங்களையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதே சமயம் அதே போல் நல்ல நண்பர்களை இவர் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிரமம். தனிமையில் அதிகமாக இருக்க இவர் விரும்புவார். மேலும் ரொம்ப அமைதியாகவும் நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு நபராகவும் இவர் இருப்பார். ரொம்பவும் மென்மையான ஒரு குணமுள்ள நபராகவும் இருப்பார். மேலும் தன்னுடைய குணங்களுக்கும் மற்றவருடைய மதிப்புகளுக்கும் நன்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவர் திகழ்வார். மேலும் ஒரு பிரச்சனைக்கு அதுக்கான தீர்வும் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட அபாரமாக இருக்கும். ரொம்பவும் ஷார்ப் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய லட்சியங்கள் அதில் தெளிவாக இருப்பார். என்ன விஷயங்கள் செய்யணும், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருப்பார். அதே சமயம் முடிவெடுக்கக்கூடிய திறமை அபாரமாக இருக்கும். இவருடைய எண்ணங்கள் ரொம்ப உயர்வாகவே இருக்கும். மற்றவர்களிடம் இவர் ஒரு விஷயத்தை பேசிதான் புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. செயலில் இவர் ஈஸியாக அதை புரிய வச்சிருவார். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கட்டவரல் உள்ளிருக்கக்கூடிய அமைப்பு கொண்ட ஒரு நபருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டவரல் சைடில் இருக்கக்கூடிய அமைப்பு, இதனுடைய குணங்களும் பண்புகளும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்துவமான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல இவர்களுடைய பாதை மிகவும் தனித்துவமாகவும் கடினமானதாகவும் இருக்கும். இயற்கையாகவே ரொம்ப யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இவர் திகழ்வார். மிகவும் மன வலிமை உடைய ஒரு பண்பு கொண்டவர். தோல்வி என்றால் இவருக்கு பயம். அதனாலே மிகவும் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வார். தன்னம்பிக்கை அதிகம் உடையவர். இந்த குணம் பார்த்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்வான நிலை அடைவதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். ரொம்ப சின்சியர்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக ரொம்ப கவனமாக செய்வார். அதே போல் மிகவும் நம்பிக்கையானவர், நம்பிக்கை உள்ளவர், ரொம்பவும் ஷார்ப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஷார்ப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் கூர்மையாக கவனித்து செய்வார். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் இவர் மீது நல்ல ஒரு நம்பிக்கை உருவாகும். மேலும் இவர் கூட இருக்கும்போது ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இவரை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. இவர் யார் ரொம்ப நம்புகிறாரோ அவங்களுடைய சப்போர்ட்டும் கைடன்ஸும் இவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கட்டவரல் சைடில் இருந்தால் ஏற்படக்கூடிய பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டவிரல் மேல் நோக்கி இருந்து அதனுடைய அமைப்பு மேல் நோக்கி பார்வையாக இருந்தால்
இதனுடைய பண்புகளும் குணங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாலேஜபிள் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் சிறந்து வழங்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குயிக்காக இவருடைய மைண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதனாலே கவுண்ட்லெஸ் ஐடியா இவருக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இம்பாசிபிள் விஷயங்கள் அனைத்துமே இவரால் சாதிக்க முடியும் அளவுக்கு இவருக்குள் திறமையும் வல்லமையும் இருக்கும். இவருடைய ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதிலும் புதிய புதிய விஷயங்களுக்கு புதுவிதமான வழியை உருவாக்குவதிலும் இவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பார். இவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அதிகமான ஆர்வம் இருக்கும். இவரை சுருக்கமாக என்சைக்ளோபீடியானே அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா இவர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் சிறந்த நாலேஜபிள் பர்சனாக இவர் இருப்பார். ரொம்பவும் அமைதியாகவும் மிகவும் கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். மிகவும் மதிக்கத்தக்க ஒரு சூழ்நிலையில் இவர் இருப்பார். மேலும் ஆலோசனை தரக்கூடிய சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு தரக்கூடிய திறமை கொண்ட ஒரு நபராகவும் இவர் இருப்பார். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கட்டவரல் மேல்நோக்கி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்குள்ள பண்புகளாக சொல்லப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பொருந்துதா? இந்த 4 அமைப்பில் உங்களுடைய அமைப்பு எது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக்னாலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.